பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12:38 வாசிக்கிறோம். சில வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இயேசுவினிடம் வந்து, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்று சொன்னபோது இயேசு அவர்களை பார்த்து, யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அல்லாமல் வேறெந்த ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னார்ல. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் தான் என்ன? யோனா வாழ்ந்த காலத்தில் யோனாவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அன்றைக்கு நினிவே பட்டணத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். யோனாவுக்கு நினிவே ரட்சிக்கப்படுவதற்கு துளியும் விருப்பமில்லை. ஏனென்றால் யோனா வாழ்ந்த இஸ்ரவேல் அழிவதற்கு காரணமே நினிவேயை தலைநகரமாக கொண்ட அசீரியா தான் இல்லை. ஆனால் நினிவேயில் உள்ள 120,000 பேருக்காக தேவன் பரிதபித்தார். 120,000 பேருக்காகவே பரிதபித்தார்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலம், அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் புறஜாதியார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சிறிய மீன்பிடி கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார்ல. நாமும் அந்த ரட்சிப்புக்குள்ளாக பங்கடைந்துள்ளோம். எபேசியர் 1:13 நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவிக்குள்ளாக முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம்ல. நாம் ரட்சிக்கப்பட்டுள்ளோம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக முத்திரை போடப்பட்டுள்ளோம். ஆகையால் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.